வணக்கம், வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி ஸ்டீம் பிரிஞ்சால் பண்ண போகிறேன். அதுக்கு குட்டி குட்டி கத்திரிக்காய், வேர்க்கடலை பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, துருவன தேங்காய் கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம், உப்பு, மஞ்சப்பொடி. இந்த மாதிரி காம்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, கருக்காமல் இருக்கும். ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்டஃபிங்க்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, வேர்க்கடலை பொடி, மிக்சிங் தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், வெல்லம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். துருவன தேங்காயோட சேர்த்த மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் பண்ணும்போதே வெந்நீரும் வச்சுருக்கேன் ஸ்டீமுக்கு, அதுவும் கொதிச்சிடுச்சு. உள்ளே வைக்க தான் உள்ளே வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். பிரிஞ்சாலையும் ஸ்டீம் பண்ணுறோன்னா ஆயில் வந்து கம்மியாகும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கத்தியை வச்சு இப்படி குத்தி பார்த்தோம்னா வெந்துருச்சுன்னு தெரியும். ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டீம் பண்ணனால கம்மி ஆயில் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை ஒன்றா எடுத்து கடுகு இதில் போட்டுடலாம். போட்டேன். இப்போ மசாலா இருந்தால் அதையும் அதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் பிரிஞ்சால் ரெடி.